வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மையின மக்களுக்கு வழங்கப்படுவதாக துரைராஜா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் நாளை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் திடீரென மயங்கி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். கண்டியில் தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரசிறி ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளதாக தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். அனலைதீவு கடலில் மர்மப்பெட்டி ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 தொடரூந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்து நிகழ்ந்துள்ளது. காசா பகுதியில் தனது இராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மையின மக்களுக்கு வழங்கப்படுவதாக துரைராஜா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மை மக்களுக்கு வழங்கப்படுவதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இன்றைய நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் 2415 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் உள்ளதோடு கிட்டத்தட்ட 5,90,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3,389 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை. போர் முடிவடைந்ததன் பின்னர் பூர்வீகமான மணலாறு என்ற இடம் வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது அரசாங்கத்தினால் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு 4,238 பெரும்பான்மை குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம் என்னவெனில், தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருந்த பூர்வீகமான நீர்ப்பாசன குளங்களும் அதனுடன் சேர்ந்த காணிகளும் அபகரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர 2022ஆம் ஆண்டு 28,676 இளைஞர் யுவதிகளுக்கு 1 ஏக்கர் காணி வீதம் பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்குமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் இன்று வரை அவர்களுக்கான எதுவித காணிகளும் வழங்கப்படவில்லை என்பதோடு அதற்கான முயற்சிகளும் நடைபெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் நாளை போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக யாழ்ப்பாண கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிடில் நாடாளுமன்றத்தையும் முற்றுகையிடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சம்மேளனத்தின் தலைவர் ஸ்ரீ கந்தவேல் புனித பிரகாஷ் கருத்து தெரிவிக்கையில், இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறல் செயற்பாடு எமது கடற்பரப்பில் அரங்கேறி வருகிறது. இதனால் எமது கடற்தொழிலாளர்கள் பெருமளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். நாளை முற்பகல் 10 மணிக்கு இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். ஜனாதிபதி, கடற்தொழில் அமைச்சர், துறை சார்ந்த திணைக்களங்கள் விரைந்து செயற்பட்டு இந்திய இழுவைமடி படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட எமது அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவன் ஒருவர் வீதியில் மயங்கி விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவரான 16 அகவையுடைய தவராசா கோபி குமரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவன் அவரது நண்பருடன் நேற்று மதியம் கடைக்கு சென்றபோது சுழிபுரம் சந்திக்கு அருகாமையில் திடீரென மயங்கி வீழ்ந்துள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவரை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்ப்பித்த வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இம்மாணவனுக்கு இதய வாழ்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. கண்டியில் தேங்காய் தலையில் விழுந்ததில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் கண்டியில் இடம்பெற்றுள்ளது. கண்டி கலகா தெல்தோட்டை நாராகின தோட்டத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த குழந்தை 11 மாதங்களேயான குழந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பில் தெரிகையில், தெல்தோட்டை நாரகிண்ண தோட்டத்தில் வசிக்கும் லோகேஸ்வரன் என்பவர் தனது 11 மாத கைக்குழந்தையுடன் அந்த பகுதியில் இருக்கும் நண்பர் ஒருவரது வீட்டிற்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நண்பன் வீட்டிற்கு அருகில் இருந்த தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் ஒன்று குறித்த குழந்தை மீது வீழ்ந்துள்ளது. இதனால் குழந்தையின் தலை பகுதியில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தெல்தோட்டை பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கிருந்து உடனடியாக பேராதனை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கலகா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் KPL குமாரஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரஜரட்ட விவசாயிகள் மாநாடு நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்ற போதே அவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தாம் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். எனினும் கட்சி வேறு முடிவெடுத்தால் அது பற்றி பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என அவரது பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கவில்லை எனவும் ஹக்கீம் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளதாக தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 51% வாக்குகளை பெறுவது உறுதியானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிடம் பொதுஜன பெரமுன 10 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாகவும் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 115 நாட்களே உள்ளதால் அனைத்தும் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனலைதீவு கடலில் மர்மப்பெட்டி ஒன்று கரையொதுங்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரிவுக்கு உட்பட்ட அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்மப்பெட்டியொன்று தொடர்பில் அப்பகுதி மீனவர்களால் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் அப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்னாள் அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்மப்பெட்டியை கண்ட அனலைதீவு மீனவர்கள் ஊர்காவற்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மேற்படி பெட்டியை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குறித்த பெட்டியில் தொலைத்தொடர்பு கருவி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊர்காவற்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவில் 2 தொடரூந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்தியாவில் 2 தொடரூந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கோர விபத்து இன்று காலை மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடரூந்து சமிக்கையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 5 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அசாமில் உள்ள சில்சாரில் இருந்து கொல்கத்தாவில் உள்ள சீல்டாவுக்கு ரங்கபாணி நிலையம் அருகே செல்லும் எக்ஸ்பிரஸ் தொடரூந்தின் 2 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. இதற்கிடையில் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் அவ்வூடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. காசா பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் தமது இராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. காசா பகுதியை இஸ்ரேலில் இருந்து பிரிக்கும் கெரம் ஷாலோம் எல்லை பகுதியில் மட்டுமே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் என இஸ்ரேல் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு காசாவில் மனிதாபிமான உதவிக்குழுக்கள் உள்நுழைவதற்கான அனுமதி வழங்கி இந்த போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபாவில் இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்று இஸ்ரேலிய இராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பாலஸ்தீனத்திற்கு எதிராக தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை
பதவி விலகுமாறும் அந்நாட்டு மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 50க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது. தற்போது வரை 900க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.